சமீபத்துலதான் திருமணமாக இருக்குது. ஆனா திறந்த மனதோடு விலங்கு போட்டுட்டு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து நம்ம ஈஸ்வர் அவர்கள் ஓவியர். இப்ப படம் போடுறதுக்கு கூட சுதந்திரம் இல்லை. நினைச்சத படம் போட்டா படம் பேப்பர்ல வரையில் நம்மளத்துக்கு உள்ள போட்டுருவான். நீங்க எந்த அளவுக்கு இந்த ஓவியத் துறைக்கு சுதந்திரம் வேணும் என்று நினைக்கிறீங்க? வணக்கம். மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, நானும் பார்க்கல. இப்போ தான் பார்த்தேன். பேச பேச ஐயோ மாட்டி போங்கன்னு தோணுச்சு. அப்போ எனக்கு தோன்ற சுதந்திரத்தை சொல்கிறேன். யாரிடத்து தந்திரம் என்ற கேள்வி ஓங்கிடும். இதுவா சுதந்திரம்? வழக்குகளிலும் கேட்டிடும், வானளவு ஓங்கிடும். எது சுதந்திரம்? சுதந்திரம் சுயத்திலும் சுதந்திரம், சுய நலத்திலிருந்து சுதந்திரம், நீ உணர சுதந்திரம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது எல்லாரும் அந்த செல்ஃபிஷ் ஆட்டிடியூட், நம்ம சுயநலத்தை இழக்க ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனைகளே வராது. கோட்பாடுகள் நம்ம போட்டுக்கிறது தான். எல்லை இல்லா வாழ்க்கை. பிறக்கும்போது மேலே வானம் கீழே பூமி அப்படின்னு தான் நம்ம பிறக்கிறோம். பட் நம்மளை நாமே ஒரு சுதந்திரத்துக்குள்ளே போட்டுக்கிறோம். மனைவி இடத்திலிருந்து சுதந்திரம் தேவையில்லை. அது வேணுங்கிறது ஒரு இதை பார்க்கல. ஏன்னா அவரவர் வாழ்க்கை நம்மளா இருந்துக்கணும், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் சுதந்திரம். இந்த சுயநலம் மட்டும் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஒரு நாடு இன்னொரு நாடு எடுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் கம்பேர் பண்ணிட்டு அடித்து கீழே போக வேண்டிய ஒரு இது இல்லை. அதனால் சுதந்திரங்கிறது இந்த சுயநலத்தில் தான் நமக்கு வேணும். அது ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஓவியர், எஸ் நம்ம நினைக்கிறதெல்லாம் வரைய முடியுது. அதுவே ஒரு சுதந்திரம். ஒரு செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் இங்கே கவியரங்குன்னு சொன்னேன்னா ஒரு கவிதை எழுதினேன். பட் அதுவும் ஒரு சுதந்திரம். எப்படி சுதந்திரம் ஒரு உடம்புக்குள்ள ஒரு கவிஞனுக்குள்ள இருக்கு அல்லது ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ள இருக்குன்றதுக்கு காலையில் சொன்ன கவிதை மேட்ச் ஆகும், எழுதின கவிதை மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். கண் எதிர் சொல்ல, கண் எதிரே நடக்க சொல்ல கண்ணும் எதிர் சொல்லலாம். ஏன்னா ஐம்புலன்களும் ஒன்றா வேலை செஞ்சாதான் ஒரு கவிதையோ ஒரு கலைஞரோ வெளியில் வருகிறான். கவி உள் தவிழ, ஒரு கவிஞனுக்கு அது ஒரு கற்பனை, அது உள்ள தவிழ்ந்தா தான் அது வெளியில் வருது. கல்பனையாய் வளர, அதாவது நம்ம படிச்சது கற்பனையா வளரலாம். கல்பனையாய் வளர, தையாய் கொய்த்து மலர்ந்தாள், அது கவிதை. அதுதான் சுதந்திரம். நன்றி. நன்றி நன்றி. ஓவியர் கவிஞர் ஈஸ்வர் அவர்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் சுதந்திரம் எங்கே அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி. நம்ம தமிழ் தேருக்கு ஒருத்தர் அடிமை. 24 மணி நேரமும் அதே தான் வேலை. சம்டைம்ஸ் அவங்க வீட்டில் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாரும் இங்கே வந்திருப்பா, ஆனால் அவர் ப்ரெஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருப்பாரு புஸ்தகத்தை ரெடி பண்ணுறதுக்கு. இது இஷ்டப்பட்டு இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட திரு ஜியாவுதீன் அவங்க கிட்ட ஒரு கேள்வி, இது மாதிரியே எதுக்கெல்லாம் நாம அடிமையாகணும்? எல்லாரும் பேசிட்டாங்க. சரி, நம்ம கேள்வி இல்லைன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். என் சுதந்திரம் பறி போயிடுச்சு. அதாவது நமக்கு விருப்பமான எந்த விஷயங்களுக்கும் நாம் கண்டிப்பாக அடிமையாகலாம். அதை யாரும் தடுக்காமல் இருந்தாலே அது நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சுதந்திரம். அதில் இலக்கியமாகட்டும், கவிதையாகட்டும், திரைப்படங்களாகட்டும், அரசியலாகட்டும், எந்த ஒரு விஷயம் என்றாலும் நம் ஈடுபாடுள்ள ஆர்வமுள்ள துறையில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அடிமையாக இருப்பதை ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். இங்க ஓவியத்துக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் வேணும்னு அவங்க கேட்டாங்க. ஒரு ஓவியர் இந்தியாவில் சுதந்திரமா செயல்பட்டு பட்ட பாடு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் இந்தியாவை விட்டே வெளியே ஓட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சுதந்திரம் இந்தியாவில் படாத பாடுபட்டு இருக்கு. சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் சுதந்திரம். ஏன்னா நம்ம அடிமைத்தலையில இருந்து அதை போராடி வாங்கி வந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கோம். ஆனா இதே அடிமை ஆகாம இருக்கிற நாடுகள்ல போயிட்டு நீங்க சுதந்திரத்தை பத்தி பேசுனீங்கன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் நிச்சயமா வேற மாதிரி இருக்கும். சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. மற்றவங்க கிட்ட இருந்து எந்த உரிமையும் பறிக்காம இருக்கும் இல்லையா, அதுதான் உண்மையான சுதந்திரம். அதே மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறது
ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கிறது. உங்கள் சுதந்திரம் அடுத்த மனிதனுடைய சுதந்திரத்தை பாதிக்காத அளவுக்கு இருந்துவிட்டால் உங்களுடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்படும், அடுத்தவர்களும் அதை பற்றி வருத்தப்பட மாட்டார்கள். உங்களுக்கு புகைப்பிடிக்க வேண்டுமா, மது அருந்த வேண்டுமா, எந்த செயல் செய்ய வேண்டுமோ நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். அது அடுத்தவர்களை பாதித்தால்தான் அந்த சுதந்திரம் கேள்விக்குறி ஆகிறது. எனவே உங்கள் சுதந்திரத்தை வரையறுத்து கொண்டு அதை சரியான முறையில் செயல்படுத்தினால் எந்த சமூகமோ எந்த ஒரு நாடோ அதை தடுக்காது. அந்த சுதந்திரத்தை அனைவரும் பேணி காக்க முயற்சி செய்வோம். நன்றி.